கட்டடமாக்கப்பட்டிருந்தது. அவங்களுடைய சகோதரி சல்லல்லாஹு மாமி, அத்தாவுடன் பிறந்த சகோதரி சஃபியா ரலியல்லாஹு வேகமா அந்த தகவல் கேள்விப்பட்டு வேகமா ஓடியாங்க மதீனாவுல இருந்து. சல்லல்லாஹு பார்த்துட்டாங்க, சொன்னாங்க அவங்கள உள்ள போக விடலான்னு பாத்துக்கங்கன்னு சொன்னாங்க. ஏன் நிறைய பேர் ஜனாசா எல்லாம் ஷஹீதாகி கிடக்குறாங்க, காயப்பட்டு இருக்கிறாங்க, பார்த்தா அவங்களால தாங்க முடியாது, கஷ்டப்படுவாங்க. சொல்லலாம் சொன்னாங்க, அவங்கள போக விடாதீங்க, போய் அவங்களை தடுத்துங்கன்னு சொன்னாங்க. அவங்களுடைய மகன் சுபைர் கூட அமர்தியெல்லாம் போய் தடுத்தாங்க, ஓங்கி நெஞ்சில வருது அடிச்சாங்க மகனை. என்ன வேலை செய்யற போ அப்படின்னா, என்ன செஞ்சுட்டு இவங்க சொன்னாங்க, என் அம்மா அவ்வளவு பலசாலியா இருந்தாங்க, என்னால அவங்களை எதிர்கொள்ள முடியல, நான் விழுந்துட்டேன், நான் சொன்னேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை தடுக்க சொன்னார்கள் என்று சொன்னேன். அவ்வளவுதான், அங்கேயே நின்றுட்டாங்க. அதுக்கடுத்து போகல. சொன்னாங்க அதை இஷாராவத்தான் சொன்னாங்க, ரொம்ப தெளிவா உங்களை தடுக்க சொன்னாங்கன்னு சொல்லல, நான் செய்தது நபிகள் அறிவு அவங்களுடைய வேண்டுகோள் அப்படின்னு சொன்னோன்னு நின்றுட்டாங்க. நின்றுட்டு சொன்னாங்க, சரி அப்படின்னா நான் ஏத்துக்கிறேன், இந்த மகிழ்ச்சி சொல்றேன், 2 துணி கொடுத்து வந்திருக்கேன், இது கொண்டு போய் என் சகோதரனுக்கு கஃனிட்டு அடக்குங்கன்னு சொன்னாங்க. வந்தா ரொம்ப மோசமான காரியத்தில் இருந்தாங்க. முழுக்க 80க்கு மேற்பட்ட பயங்கரமான சொத்துகள். அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு ஜனாசாவுக்கு பக்கத்துல இன்னொரு அன்சாரி சஹாபியே இறந்துட்டாங்க, அவங்களுக்கும் துணி பத்தல. ஏன்னா ஷஹீதுகள் இருக்கிற துணியை அப்படியே மூடிட்டு அடக்கம் பண்ண முடியும், அவங்களுக்கும் துணி பத்தல. என்னுடைய தாயார் கொடுத்த அந்த துணியில் ஒன்றை எங்களது மாமா ஹம்சா ரலியல்லாஹு அவர்களை நான் அவர்களுக்கு கஃனிட்டேன், இன்னொரு துணியை அந்த அன்சாரி சஹாபிக்கு நான் கஃனிட்டு நாங்கள் அடக்கம் செய்தோம் என சுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுவார்கள். உங்களுக்கு நிறைய ஹதீஸ்கள் வரும். ஸல்லல்லாஹு சொல்றாங்க ஒரு ஹதீஸ்ல, மனித்தப ஜனாஸத முஸ்லிமின் ஈமானு இஹ்திசாபன் வகான மாஹு ஹத்தா யுஸல்லி அலைஹா வ யுஃப்ரிக மின் தஃனிஹா. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யாரு ஒரு ஜனாஸா ஆயிடுச்சு, அதுக்கு பின்னால போய் அது கூடவே இருந்து அதுக்காக தொழுகை முடிகின்ற வரை இருக்கின்றாரோ, தொழுகை முடிய வரை இருந்தால் அவருக்காக ஒரு கீராத்துடைய நன்மை கிடைக்கும். ஒரு கீரா, யார் அடக்கம் செய்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு திரும்புறாங்களோ, அடக்கம் செய்து விட்டு திரும்புகின்றார்களோ, அடக்கம் செய்யறதுக்கு முன்னால் வந்துட்டா ஒரு கீரா, அடக்கம் செய்து விட்டு திரும்பினால் 2 கீராத்து நன்மை கிடைக்கும். யார சொல்லலாம், கீராத்துனா என்னன்னு கேட்டாங்க. சொல்லதான் சொன்னாங்க, உஹது மலை அளவுக்கு நன்மை அப்படின்னு சொன்னாங்க. புரியுறது, உஹது மலை அளவுக்கு நன்மை கிடைக்கும். வெறும் தொழில் வச்சுட்டு போயிட்டீங்க, தொழில் முடிஞ்சிருச்சு போயிட்டோம் வேலைகளுக்கு, ஒரு கீராத்தின் நன்மை. அடக்கம் செய்வதற்கு இருந்துட்டு போனோம், 2 கீராத்தின் நன்மை. நான் அடிக்கடி நம்ம மஸ்ஜிதுல சொல்றது உண்டு, எல்லா பள்ளியிலும் இந்த வாய்ப்பு இல்ல. நம்ம போய் இவ்வளவு நன்மை இருக்குங்கிறதுக்காண்டி ஏதாவது ஒரு பள்ளியில போயிட்டு இன்னைக்கு ஜனாசா வருமா, இங்க இருக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா நம்மள விடுவாங்களா? சண்டைக்கு வர மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க. ஆனா நம்ம தொழில் வர்றோம், ஜனாசா வந்திருக்கு, அல்லாஹ் எப்படி சவாப தர்றா யோசிச்சுப்பாங்க. அதுல ஒரு சில பேருக்கு கஷ்டம், வேகமா ஓடிடுறோம். இல்ல, இது பொதுவான ஒரு ஜனாசா தொழுகை சவாபு. நம் உறவுகள் வஃபாத் ஆயிட்டாங்க, சில பேர் அதுக்கு கூட கஷ்டப்படுறாங்க. அங்க போறது, நிக்கிறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, அந்த பணிகள்ல ஈடுபடுறது, அது கூட சுமையா தெரியும். அப்படியே ஒரு மாதிரி அப்படி மேக்கப் பண்றது, தலையை காமிக்கிறது, அப்புறம் ஒரு நேரத்துல போய் தலையை காமிக்கிறது. தலையை காமிக்கிறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. நாம் உறவுகள், நீ எப்படி தலையை காமிச்சிட்டு போவ? ஸ்பாட்ல இல்ல, நிக்கணும், உங்க கூட இருக்கணும், என்னென்ன செய்யணும். அப்படிப்பட்ட மாமனிதர்களும் உண்டு, நாம் இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. நாம் எந்த பட்டியல் என்பதை நான் தான் முடிவு செய்ய வேண்டும். நம்ம இடத்துல எத்தகைய உணர்வுகள் இருக்கிறது, எத்தகைய சிந்தனைகள் இருக்கிறது. நம்ம நெருக்கமான உறவுகள் என்று சொன்னா எல்லாம் முடிச்சுட்டு போகணும். ஸல்லல்லாஹு எல்லாம் நீங்க முடிச்சுட்டு போறீங்களா, 2 கீராத்துடைய நன்மை கிடைக்கிறது என்றார்கள். இப்படியெல்லாம் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிக் கொடுத்ததால் தான் மூமின்கள் ஜனாசா அடக்கம் செய்யறதுக்கு அச்சப்பட்டதும் இல்ல, அதை அருவருப்பா கருதியதும் இல்ல, அலட்சியம் காட்டியதும் இல்ல. எங்களை ஸல்லல்லாஹு அலைஹி அப்படி வளர்த்திருக்கிறாங்க, அப்படி எங்களை அந்த அச்சில் வாழ்த்து தந்திருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஜனாசாக்களை இறங்கி பெருமானார் அடக்கம் செஞ்சிருக்காங்க. குழியில இறங்கி இருக்கிறாங்க பெருமானார். நம்ம யோசிப்போம், குழியில ஸல்லல்லாஹு அலைஹி இருக்காங்க. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கபர்ல ஸல்லல்லாஹு அலைஹி இறங்கி அடக்கம் செய்யப்பட்டாங்க. அப்துல்லாஹ் முஸ்னி துல்பிஜாதை என்று சொல்லப்படுகிற ஒரு சஹாபி, சாதாரண சஹாபி, 2 போர்வைக்காரர் என்று சொல்லப்படும் அவங்களுக்கு பட்ட பேரு. அவங்க ஒரு எத்தீமான சஹாபி, உறவுக்கார ஒரு பெண்மணியுடைய, ஒரு வசதியான பெண்மணியுடைய வீட்டுல வளர்ந்து வந்தாங்க. இவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட வந்து அந்த பெண்ணை துரத்திட்டாங்க. நீ முஸ்லீம் ஆயிட்டேன்னு சொல்லி துரத்தி விட்டுட்டாங்க. 2 துண்டோட வர்றாங்க, 2 துண்டோடு வருகிறார்கள்.
அதனால் அவர்களுக்கு துல் விஜாதேன் என்று சொல்லப்படும் ஒரு அந்த துண்டையும் கூட எடுத்துட்டு ஒரு முரட்டு ஆடையை மட்டும் கொடுத்து அவர்களை துரத்தி விட்டார் அந்த அம்மையார். செல்லதாசத்திட்ட வந்து ஈமான முதவே ஏத்துக்கிட்டாங்க. உங்களுடைய பேர் என்னன்னு கேட்கும்போது அப்துல் உஸ்தான் சொன்னாங்க. சொன்னாங்க அப்படி சொல்லக்கூடாது, அப்படி பேர் வைக்க கூடாது, அப்துல்லா துல் பிஜாதேன் இனிமே உங்களுடைய பெயர் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கபூர் கிட்டத்துல வஃபாத் ஆயிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூர்ல இறங்கி அவங்களை அடக்கம் செய்தாங்க. அவங்களோடு சேர்ந்து ஹஸரத் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ள நின்றாங்க. சலாசம் எல்லாம் வச்சு ரெடி பண்ணி அழகா கொடுத்துட்டு பெருமானார் மேலே ஏற அதற்கடுத்து ஹஸரத் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மீதி பணிகளை செய்தார் என்று வருகிறது. இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த ஜனாசாவா நான் இருந்திருந்தா நல்லா இருக்குமே நினைச்சாங்க. இந்த ஜனாசாவாக நான் இருந்திருந்தால் நன்றாக இருக்குமே, என் நதியின் கடம்பட்டு அவங்க உள்ளே இறங்கி அடக்கம் பண்ணான்னு சொன்னாங்க. உம்மு ரூமான் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மனைவி அவங்க வஃபாத்தான பொழுதும் ஸல்லல்லாஹு இறங்கி அடக்கம் செஞ்சாங்க. காரணம் என்னன்னு கேட்டா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாருக்கு அவ்வளவு ஒத்தாசையா இருந்ததற்கும் ஆயிஷா அம்மா ஸல்லல்லாஹு அவ்வளவு ஒத்தாசையா இருந்ததற்கும் ஹஸரத் உம்மு ரூமான் ரலியல்லாஹு அன்ஹு மிக முக்கியமான காரணமானவர்கள். ஹிஜ்ரி 6 அவங்க இறக்குறாங்க. ஜன்னத்துல் பக்கீல அடக்கம் செய்யப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரில் இறங்கி அடக்கம் செய்தார்கள். அடக்கம் செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம இன்னஹு லம் யஸ்ஃபா அலைக மா லத்தியத் உம்மு ரூமான் ஃபீக வ ஃபீ ரசூலி. யா அல்லாஹ், உன் விஷயத்திலும் உனது ரசூலின் விஷயத்திலும் இந்த உம்மு ரூமான் என்னவெல்லாம் சந்தித்தார்கள் என்பது உனக்கு சொல்லி தெரிய வேண்டியது இல்லை இருந்து, உனக்கு எல்லாம் தெரியும். அவங்களுக்கு நீ எப்படி நடக்கணும், அவங்களுக்கு நீ எப்படி உதவி செய்யணும், யா அல்லாஹ் அப்படி உதவி செய்து சொன்னார்கள். இறுதியாக ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா பின்த் அஸத் அபூ தாலிப் ரலியல்லாஹு அபூ தாலிப் அவர்களுடைய மனைவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 வயது குழந்தையாக இருக்கின்ற பொழுது இருந்து வளர்ப்பு தாயாக சீராட்டி வளர்த்து வந்தவர்கள். கிட்ட வரலாறு தெரியுமில்ல, உம்மா வஃபாத் ஆயிட்டாங்க, தந்தை முதலாளி வஃபாத் ஆயிட்டாங்க, உம்மா வஃபாத் ஆயிட்டாங்க. பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவங்க நெருக்கமா அபூ தாலிப் அவரோடு தான் பிள்ளையை ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதனால அவருடைய பொறுப்பில் அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அப்போது அங்க பார்த்து வந்தாங்க. தங்களுடைய தந்தை வஃபாத்திற்கு பின்பும் அபூ தாலிப் முழுமையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பதில் முழு பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். அப்படி அவங்க ஆண் வளர்த்த தாயார் ஃபாத்திமா பின்த் அஸத், வளர்ப்பு தாய். அவ்வளவு தங்களுடைய சொந்த பிள்ளைகளை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அவ்வளவு உதவியும் ஒத்தாசையும் அவ்வளவு கரிசனமாக அவர்களை பார்த்துக் கொண்டவர்கள். சொல்லப்படுகிறது, பெண்களில் ஹதீஜா நாயகிக்கு அடுத்து 2வது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த அம்மையார். மொத்தத்தில் தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் 11வது நபராக இவர்கள் தான் தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்திற்கு உத்தரவிட்ட போது கால்நடையாகவே மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த முதல் பெண்மணி ஃபாத்திமா பின்த் அஸத். ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு அவங்க வஃபாத் ஆயிடுறாங்க. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஹதீஸ்ல வரும், பெருமானுக்கு எவ்வளவு கவலைப்பட்டாங்கன்னு சொன்னா சஹாபாக்கள் யாரும் அவங்கள்ட்ட பேச கூட முடியல. ஒண்ணுமே ரொம்ப கவலையா இருக்கிறாங்க. அப்ப நம்ம சொன்னது இருப்போம்ல, ரொம்ப கவலையா இருந்தா பக்கத்துல உள்ளவங்க அமைதியா இருப்பாங்க. சஹாபாக்கள் எவ்வளவு அமைதியா இருந்தார்கள் என்றால் ஹதீஸ் சொல்கிறது, அவங்க சொல்றாங்க, என்பதை தலைகளில் காகம் உட்காருகின்ற அளவுக்கு அமைதியா இருந்தோம். பறவைகள் உட்காருகின்ற அளவு, பறவை எதுல உட்காரு, கல்லுல உட்காரு, அப்படியே அசையாம ஆடாமல் இருந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போது கவலையில இருந்தாங்க. தங்களுடைய ஆடையை கலட்டி கொடுத்தார்கள். என் உம்மாவுக்கு இதை கவனாக பொறுத்துங்கன்னு சொன்னாங்க. என் உம்மாவுக்கு இதை கவனாக பொறுத்துங்க. கபரு தோண்டப்பட்டதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோண்டுகின்ற பணியில் தங்களை ஈடுபடுத்தினார்கள். கபரு தோன்ற பணியில் ஈடுபடுத்தினாங்க. கபருல படுத்து பார்த்தாங்க. ஹதீஸ்ல வருது, ஹஸரத் ஃபாத்திமா பின்த் அஸத் அவங்கள வச்சாச்சு, உடலை வச்சாச்சு. அவங்களுக்கு அருகில் ஒரு ஓரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அவங்க பக்கத்துல படுத்து அதற்கு அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு அவங்களுக்கு துஆ செஞ்சுட்டு வந்தாங்க. சகோதரிகளே, இந்த நாய் இதை கொச்சையாக சொன்னாங்க. அதான் பிணத்தோடு கொடுத்தது சார். எவ்வளவு கேவலத்திலும் கேவலமானது. ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் தங்களுடைய வளர்ப்பு தங்களுடைய தாயாருக்கு அவ்வளவு கண்ணியம், அவ்வளவு அன்பு, அவர்கள் மீது அவ்வளவு இரக்கம், அவ்வளவு பரிவுள்ள பாசமுள்ள தன் தாய்க்கு ஒரு பிரியத்திற்குரிய மகன் செய்கின்ற அந்த உபகாரத்தை தான் இந்த அற்பமான மனிதர்கள் கொச்சையாக பேசுகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டது. மோமின்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, யார் ரசூலல்லாஹ், நீங்க யாருக்கும் இந்த அளவுக்கு நடந்ததில்லை என்று கேட்க, என் தாயாரின் வேதனைகள் குறைக்கப்படுவதற்கு
இது உதவியாக இருக்கும் என்று கருதுகிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய ட்ரெஸ், என்னுடைய நெருக்கம், என் தாயாரின் கஷ்டம் குறைவதற்கு இது உதவியா இருக்கும் என்று சொன்னார்கள். முன்களே, இன்னைக்கு இவன் இறந்த பிரேதத்தை பார்க்கறது தீட்டு, பார்த்துட்டு வந்தா நீ குளிக்காம உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுவான். தொடுறது தீட்டு. இவங்க யாரை பத்தி பேசுறாங்க? இந்த உலகத்தின் இறுதி மரியாதை எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர்கள் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த ஒரு இறந்தவர் இறக்கின்ற நிலையிலிருந்து அடக்கம் செய்கின்றவரை எப்படி செய்ய வேண்டும் என்பதை இந்த தீனுல் இஸ்லாம் அல்லாஹ் ரசூலும் கற்றுக் கொடுத்திருக்கின்ற நிலைகளை மட்டும் ஒரு நடுநிலை, ஒரு சராசரி பாதி புத்தி உள்ளவன் பார்த்தால் கூட தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விடுவான். பெருசாவனா ஒண்ணு ஆய்வு செய்ய தேவையில்லை. அவ்வளவு உயர்ந்த மார்க்கம், அவ்வளவு உயர்ந்த மார்க்கம் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஃமின்களே, அப்படிப்பட்ட நபி அவர்களைத்தான் இவர்கள் இவ்வளவு வக்கிரமாக அவதூறாக பேசுகிறார்கள் என்பது நமக்கு ஆச்சரியத்தை தருகிறது. நாம் இவர்களை பற்றி பேசுவதற்கு எண்ணமில்லை. மனைவியின் மீது சந்தேகப்பட்டு ஒருவன் தீக்குளிக்க சொல்கிறான், மனைவியை நட்டாற்றில் விட்டு ஒருவன் வருகிறான். நாம் இதுவெல்லாம் இது நம்முடைய தரத்திற்கு அழகானதல்ல, இதை சொல்வதற்கு நோக்கமும் அல்ல. ஆனால் மாறாக எப்படிப்பட்டவர்கள் யாரை பற்றி குறை சொல்கிறார்கள் என்பதுதான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். இது எதற்கு ஒப்பானது என்று சொன்னால், சூரியனை பார்த்து ஏதோ குறைத்தது என்று சொல்வார்கள். அப்படி நாம் கடந்து போய்விடலாம், அதில் பிரச்சனை இல்லை. இவர்களுக்கு பதில் சொல்வது நமது நோக்கம் அல்ல. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார், எவ்வளவு உயர்ந்தவர்கள் என்பதை இது போன்ற ஒரு வாய்ப்புகள் வருகின்ற பொழுது நாம் அது தொடர்பாக தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மென்மேலும் புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது மட்டுமே நோக்கமாகும். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருக்குயிராக நேசிப்பதற்கும் அவர்களுடைய வழிகாட்டுதல்களை 100% அப்படியே பின்பற்றி நடப்பதற்கும் அல்லாஹ் உண்மை உயிர் உலகின் நசீபை தருவானாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.